ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நற்பவி. டுடே மை சன்னுக்காக லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எக் பன்னீர் சப்பாத்தி ரோல் பண்ணலாம் வாங்க. அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, சோள மாவு, கார்ன் மாவு, ஓகேங்களா. அப்புறம் லைட்டாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் லைட்டாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் பீஸ் இருக்குது. அந்த பன்னீர் பீஸை எடுத்து மசாலாவில் நல்லா கோட் பண்ணணும். அதுக்கு அந்த மசாலாவில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம்னாக்கா நம்ம அந்த பன்னீர் துண்டுகளை எடுத்து நல்லா அதில் பிசைஞ்சிக்கலாம். மசாலாவும் பன்னீர் துண்டுகளும் நல்லா மிங்கிள் ஆகி மிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேனை எடுத்து அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணல. ஓகே, இந்த பன்னீர் பீஸுகளை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா முன்னாடி பின்னாடி திருப்பி திருப்பி விடணும். ஏன்னாக்கா அப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் போயிட்டு நல்லா நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸ்டஃபிங்க்கு பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சப்பாத்தி போடலாம் வாங்க. சப்பாத்தி போடுறதுக்கு தோசைக்கல்லில் எண்ணெயை தடவிட்டு சப்பாத்தியை திரட்டி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இந்த சப்பாத்தியில் தான் முட்டை, பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரோல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த சப்பாத்தியில் என்ன பண்ணணுன்னாக்கா, ஒரு முட்டையை உடச்சி சப்பாத்தி ஃபுல்லாக முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியில் ஃபுல்லாக முட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தால் தான் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சப்பாத்தியை திருப்பி போட்டு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்காக நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் ஃப்ரை எடுத்து சப்பாத்திக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ஃபுட்டுங்க கூட குழந்தைங்களுக்கு. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஃபுட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.